சொல்லுங்கம்மா. எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆ சொல்லுங்க. நேத்து இன்னைக்கு என்ன? இன்ன- இன்னைக்கு காலையில நான் போட்டு அனுப்பிச்சிருந்தேன். கொஞ்சோண்டு இந்த ப்ரௌன் ரைஸும் கொஞ்சம் கீரை ஆ அரைச்சிருக்கேன். அருமை அருமை. அனுப்பிச்சிருக்கீங்க, இப்ப அனுப்பிச்சிங்களா? ஆமாங்க. இப்ப நான் பார்க்கலாம். பேசிட்டு இருந்தேன். சரி சரி சரி. என்ன அரிசி? எலுமிச்சை சோறுமே அப்புறம் கொஞ்சோண்டு கீரையா? அது இது எலுமிச்சை சோறு இல்லையா, அது வந்து இந்த ப்ரௌன் ரைஸ் அது ஓ, கருப்பு கவுனி அரிசியா? ஆ, அந்த மாதிரி சரி. அது போட்டுட்டு எது இருந்துட்டு போட்டு எல்லா அரிசியும் சரி சரி. அதோட என்ன சாப்பிட்டுருக்கீங்க? கீரை வச்சு சாப்பிட்டீங்களா? முருங்கைக்கீரை. அருமை அருமை. முருங்கைக்கீரை சிறப்பானது, ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஆ, ரொம்ப ரொம்ப அதான் சிற- 11 மணி வரைக்கும் தள்ளி போடணும்னு பார்த்தேன். ஆனா நேத்தே கொஞ்சம் பசி மயக்கா இருக்கு, நைட்டு சொன்னேன் இல்லையா, ஆ அதனால ஆ நான் ஆ. வந்து 10:30க்கெல்லாம் சாப்பிட்டுட்டேன். பரவாயில்ல. இப்ப வந்து அது ம் இதோட நானு ஒரு 6 மணிக்கு ஏதாவது கொஞ்சம் எடுத்துங்க. கேவரேட் ஆர்மிக்கு எடுத்துங்க. ஆமா, ஒரு சப்பாத்தி வச்சு நிறைய காய் வச்சு, எது உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அது என்ன காய் பிடிக்கும் உங்களுக்கு நல்லா? கத்திரிக்காய் பிடிக்குமா? ஆ. எனக்கு சாப்பாட்டுல எதுவும் பிரியம் இல்ல. நான் சொன்ன 2 விஷயம் தான் நீங்க நோ சொல்லிட்டீங்க. காஃபி, இட்லி நோ. அவ்வளவுதான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இல்ல, கீரை சாயங்காலம் தான் 6 மணிக்கு என்ன உங்களுக்கு ஏதோ ஒரு காய் வச்சு ஒரு சப்பாத்தி, ஒரு முட்டைகோஸ் பொரியல் பண்ணுங்க. இன்னைக்கு முட்டைகோஸ் பொரியல் ஒரு சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க சாயங்காலம் 6 மணிக்கு. காலையில கேரட் நீங்க சொன்ன மாதிரி மிக்சர் போட்டு வச்சிருக்கேன். ஆ அது சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அப்படி என்ன பண்றீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு கொஞ்சம் பொரிய கடலை மிச்சர் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு சாப்பிடுங்க. கொஞ்சம் லேசா உப்பு காரம் போட்டு எண்ணெய் போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு கலக்கி விட்டு அப்படியே சாப்பிடுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். டிராவல் பண்ண போறேன், அதனால அப்படியே இந்த டயட்டை போதும். இதே போதும். நீங்க காரப்பொரி செஞ்சுட்டு போயிருங்க. வேர்க்கடலை போட்டுங்க. என்னது? வேர்க்கடலை பொட்டுக்கடலை மிச்சரு காரப்பொரி போட்டு அதை டிராவல் நீங்க 100 கிலோமீட்டர் போலாம். இதை சாப்பிட்டுட்டு எத்தனை கிலோமீட்டர்? 1000 கிலோ, 1,00,000 கிலோமீட்டர் போலாம். நாளைக்கு ஃபுல்லாவே கொஞ்சம் டிராவல் அப்படி போயிட்டு இருக்கேன். வெளியில ஆமா எதுவும் சாப்பிட ஆமா. பேரிச்சி மலை நீர் வேர்க்கடலை பயிற்சி. அது ஒரு டப்பால அப்படி போறப்போ ஒரு டப்பால பேரிச்சி மலை வேர்க்கடலை போட்டுங்க. நீங்க நீர் பயிற்சி பசி வரப்போ 4-5 பேரிச்சி மலை வேர்க்கடலை சாப்பிட்டா சரியா போயிடும். 4-5 பேரிச்சி மலம். ஓகே. நானு பசி வரும்போது நீர் பயிற்சியிலே இருந்துக்கிறேன். ஆனா ஆ வெளியில போகும்போது வேணா அது வேர்க்கடலையும் அப்படியே பண்ணுங்க. போறப்ப ஒரு சாப்பிடும்போது ஒரு 5 பேரிச்சி பழம், அதுக்கு தகுந்த மாதிரி வேர்க்கடலை 2 மென்னு சாப்பிட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு என்னன்னா அந்த பசி தாகம் தள்ளிட்டு போகும். 2வது பசி எடுக்காது. 2வது உடம்பு வந்து வஜரமா மாறும். அது உறுதிப்படுத்தும், உடம்பை இறுக செய்யும், நரம்பு வலிமையாக்கும், பசி தாகம் இல்லாம பண்ணிக்கும், நோன்பை நீட்டிக்கு செய்யும். இது சாதாரண விஷயம் இல்ல. அது அது நாங்க அந்த அந்த இடைவெளி கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்ன்றது நடுவுல எதுவுமே சாப்பிடுறது இல்ல. நீங்க சொல்றபடி பார்த்தா பேரிச்சம்பழமும் இந்த மாதிரி வேர்க்கடலையும் சாப்பிட்டா அது பெரிய டயட், எல்லாம் ஹெல்தி ஃபுட் ஆச்சு. அது சாப்பிடலாமா? அப்புறம் திருப்பி அது நம்ம வந்து ஜீரணம் பயணம் செய்ய தள்ளி போடலாம். அத அந்த சமையலுக்கு போகாம தள்ளி போடலாம். சமையலுக்கு போகாம தள்ளி போடலாம். பயணங்கள்ல சமையலுக்கு இருக்கும்போது. பயணங்கள் இருக்கும் பொழுதோ, அது வீட்டில் இருக்கிறப்போ, அலுவல் போறப்போ இதை வச்சு தள்ளிட்டு போலாம். நீங்க 2 நாளைக்கு ஒருக்க சமையல் பண்ணி எடுத்துடலாம். சமையல் காய்கறி வந்து பச்சையை சாப்பிட முடியாது, கீரை வந்து சாப்பிட முடியாதுல்ல. அப்ப கீரை வேக வச்சு சாப்பிட்றதுக்கு அப்ப பயன்படுத்தி இந்த 2 நாள் வேர்க்கடலையும் பேரிச்சம்பழம் பயிற்சி பண்ணிட்டு நம்ம அந்த நீர் பயிற்சி பண்ணிக்கிறோம். வேர்க்கடலை ஒரு ஒரு தடவை சாப்பிடுறீங்க, இடையில ஒரு 6 மணி நேரம் நீர் பயிற்சி பண்றீங்க, அப்புறம் ஒரு 4-5 பேரிச்சம்பழம் வேர்க்கடலை சாப்பிடுறீங்க. இப்படியே கொண்டுட்டு போனா பசிதாகத்தை அடத்திட்டா ஒண்ணுமே இல்லை. அப்ப நேரம் காலம்னா கிடையாது. பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டு நேரம் காலம் எதுவுமே கிடையாது. ஒழுங்கா தூக்கம் வரும், ஒழுங்கா சிறுநீர் போகும், நல்ல எண்ணங்கள் வரும், உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும், உடம்பு நைட்ரஜன் அதிகமாகும், உடம்பு ஆக்சிஜன் அதிகமாகும், நாளமில்லா சுரப்பி இதெல்லாம் சரியாகும், எல்லாம் சரியாயிட்டு வரும். அப்ப 2 நாள் கழிச்சு அந்த கொஞ்சம் மலச்சிக்கல் வரும். இந்த குறைந்த நாள் மலச்சிக்கல் வருமா? அப்ப என்ன பண்ணலாம்? அந்த மல துவாரத்தை நாம வந்து ஆசன வாயின்னு சொல்றோம். அதை வந்து தண்ணி வச்சு இது இனிமா அந்த தண்ணி வச்சு நம்ம சுத்தப்படுத்திக்கலாம். அல்லது வேக வச்ச கீரை, உங்களுக்கு என்ன கீரை பிடிக்குமோ அதை சாப்பிட்டு அந்த மலச்சிக்கலை உடைச்சு விடணும். அதுதான். இப்படி பண்ணிட்டே வந்தீங்கன்னா சரியாயிரும். சரி. கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா, வெளியே இருக்கிறீங்களா? வெளியில தான் வந்திருக்கேன். அப்புறம் சும்மா ஒரு 2 நிமிஷம் பேசி நிறைவு செஞ்சுக்கலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப சுறுசுறுப்பா இருக்குங்க. 2 நாளா நான் நீட் பயிற்சி பண்றது, இந்த 3வது நாளே ம். ஒரு தெரியுது, வித்தியாசம் அப்ப தெரியுது. அந்த போயிடும். அந்த தலைவலி வாந்தி எல்லாம் பின்னாட வந்து உங்களுக்கு பின்னாட இந்த இப்ப சேர்ந்து விட்ட எடையெல்லாம் கரைஞ்சு வர்றப்போ அது கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் பழைய விஷம்ல வேகமா கரைய ஆரம்பிக்கும்.
நீங்க ஊசி மாச்சு, அதாவது காய்ச்சலுக்கு போட்டது அது இது எத்தனையோ காரணத்துக்கு ஏதோ போட்டிருப்பீங்க. அப்புறம் என்னென்னவோ பெண்களுடைய பிரச்சனை சொல்லவே வேணும், விஷம் அதெல்லாம் எதுவும் விஷம் வெளியேற தன்மைக்கு வந்து சுத்தமாவே நீர் பயிற்சியில இருக்கணுமா நிறைய நாள்? ஒரு அது இது 40 ஆமா, அது இதெல்லாம் பண்ணி 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 பார்த்துட்டு இதுல முதல்ல உடம்பு வேற கரையணும். உடம்பு வேற கரைஞ்சி வரணும். உடம்பு வேற கரைஞ்சி வந்து யோகா பயிற்சி பண்றப்ப சுத்தப்படுத்துறப்ப உடம்பு போலி எடை தான் இருக்கும். அது உணவு எடை தான் இருக்கும், உண்மையான எடை கிடையாது. அப்ப சொந்த எடையில தான் வாழும், சொந்த எடையில தான் அதெல்லாம் வெளிக்கு அழிவும். சொந்த எடை வந்ததுக்கு அப்புறம் அது பாரு, நேற்று இன்னைக்கு கூட ஒருத்தர் தயாளன் ஒருத்தர், அவர் இப்பதான் சொந்த எடைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு மஞ்சள் வாந்தி எடுத்திருக்காரு, மஞ்சள் வாந்தி. ஓஹோ. ஆஹ் எத்தனாவது நாள் ஐயா? அவரு ஆச்சு, அவருக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் தாண்டிச்சு. ஓஹோ. இப்ப அவ்வளவு நாள் அவர் ஆகும். ஆஹ் அது விட்டு விட்டு செய்யத்தான், அரைகுறையா தான் செய்யணும். விட்டு விட்டு தொடர்ந்து செய்ய முடியாது, அரைகுறையா விட்டு விட்டு செய்யறதுனால அது மெல்ல நிதானமா செய்யறது. அதே மாதிரி கம்பம் திருமாறன் அவர் 3 வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இப்பெல்லாம் அவர் 10 நாள் 5 நாள் இது பசிதாகம் கட்டுப்பாயிடுச்சுன்னா பசிதான் நின்று போயிரு, எத்தனாவது காத்துலயே நாள் விடும். இதைத்தான் தொடர்ந்து இது ஓ. இதைத்தான் இதைத்தான் வந்து பாண்டிச்சேரியில மட்டும் நூற்றுக்கணக்கான சித்தர்கள் இருந்திருக்காங்க, இதைத்தான் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில மட்டும் ஒரு 80க்கு மேற்பட்ட சித்தர்கள் அவங்க இப்படிதான் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி வந்துருங்க, உங்ககிட்ட பாண்டிச்சேரி 80 பேர்கிட்ட இங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்களா உங்ககிட்ட? ஆயிரக்கணக்கில் பாண்டி இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில ஒரு பாண்டிச்சேரி. 10 15 பேர் எடுத்தாங்க. தமிழ்நாடு பூரா ஆயிரக்கணக்கில் எங்கிட்ட பயிற்சி பெற்றிருக்கிறாங்க, பயிற்சி பெற்றவங்க இருக்காங்க. யாரும் சொல்லி தர்றது இல்லை, யாரும். அவங்கவுங்க குணமாயிடுறாங்க. அவ்வளவுதான். நான் ஒருத்தர் தான் சொல்லித்தரேன், அதான் மாணவரா. அதுதான் உங்களுக்கு ஆறாவது இது நல்ல தொழில், இதுதான் நல்ல தொழில், இதுதான் போட்டியில்லா தொழில். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு தேவையான தேவையான பணமும் கிடைக்கும், நேரம் கிடைக்கும். பூ பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. ம் 1979ல அதை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரோ வீக் ஃபோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அது வந்து வெறும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல நிரூபிச்சாங்க. அதுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு ஐரோப்பா நாட்டில் இருக்கிற செர்னுங்கிற அமைப்புல, ஆமாம், அந்த அல்பா பீட்டா துகள் இருக்குது, டபிள்யூ போசான் துகள் இருக்குது, அப்புறம் ஜெட் போசான் துகள் இருக்குது, உண்மைதான். அதாவது நோபல் பரிசு வாங்கி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டது எதை நிரூபிக்கவும் இல்லை, ஒரு இதையும் காட்டவும் இல்லை. அது சொல்றது உண்மைதானே பின்னாண்டதான் ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இதை கண்டுபிடிச்சாங்க 2012. அது பார்த்தீங்கன்னா ஹெச் போசான்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கடைசியில வந்து ஒரு முழுமையான என்னாச்சு, முழுமை பெற்ற ஒரு என்ன சொல்றான், அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் மாடல்னு சொன்னாங்க. அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் மாடல், அதான் அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் மாடல் இப்படித்தான் இருக்குதுன்னு 2010 முடிவு பண்றாங்க. அதுல எனக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் இந்த 1 வாரமா படிச்சு பார்க்கும்போதுதான் நம்ம கண்டுபிடிச்சது கடைசியில பார்த்தா உண்மையாயிடுச்சு. 1979ல 3 பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வீக் ஃபோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடிப்படை காரணம் வந்து டபிள்யூ போசானும் ஜெட் போசான் தான் சொல்லி 1983ல நிரூபிச்சாங்க. 2012 கடைசியில இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஹெச் போசான் கண்டுபிடிச்சாங்க. அப்ப டபிள்யூ இசட் ஹெச் போசான், இந்த 3 தான் பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை மாடல் கண்டுபிடி. இதைத்தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு இதே தெரியவே தெரியாது. நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் என் பொண்ணுகிட்ட கூட 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்போம், இப்படி நான் பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு. அப்ப அவங்க காலேஜ்ல கல்லூரியில் யூனிவர்சிட்டியில காமிச்சாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பதான் நான் அது உண்பாங்கிறேன் நான். அப்போ இவங்க சொன்னதைத்தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அதாவது நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் சொன்னதைத்தான் நான் இப்ப என்ன பண்ணியிருக்கிறேன், யாருடைய தொடர்பும் இல்லாம சொந்த முயற்சியை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? யாருடைய வழிகாட்டுதும் இல்லாமல், யாரும் வழிகாட்டுறது கிடையாது, யாருடைய நானே. இது காரணமே நீர் உணவு பயிற்சி தான் காரணம். அது காரணம் வெங்கடேசன். இந்த மாதிரி நான் 70 கண்டுபிடிச்சிருக்கேன், கொஞ்சம் நெஞ்சில 70 கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, ஏன்னா இதெல்லாம் வந்து விண்வெளியில போய் குடியேறுவதற்கு என்ற மூலையே விண்வெளி தொட்டு தான் இருக்கும். வெங்கடேசன் எப்படி விண்வெளி பத்தி பேசலாம்? அவரே 32 கண்டுபிடிச்சிருக்கேன். நான் அதெல்லாம் தூக்கி சாப்பிடுறது இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 20 கிராம் எடையுள்ள ஹீரோசெல் பேட்டரி தான். இதுதான் பயங்கரமான புரட்சி வரப்போகுது பாருங்க. எப்படி இதுல 4-5 வருஷத்துல என் பொண்ணு போய் முயற்சி பண்ணாங்க. இப்போ வந்து கல்லூரி அளவுல யூனிவர்சிட்டியில, அது பெரிய யூனிவர்சிட்டி, லண்டன்ல பெரிய யூனிவர்சிட்டி, அது ஹெட்ஃபோர்ட்ஷயர் யூனிவர்சிட்டி. ஆமா, பெரிய யூனிவர்சிட்டி. அங்கே 40,000-30,000 பேர் மாணவர் படிக்கிறாங்க, விண்வெளித்துறை படிக்கிறாங்க, அங்கே எல்லாமே இருக்கு. ஆனா அங்க எப்படி எல்லாம் ஃபார்மாலிட்டி நிறைய இருக்கும், இன்னும் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதனால ஆர்டிக்கல் எழுதணும், பேரண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, அது கம்ப்ளீட் வருஷம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் அது பெரிய வேலையில இருக்கு.
அப்புறம் பேப்பர்லாம் ப்ரெசன்ட் போகும். பேப்பரை படிச்சு இங்கிலாந்துல இருந்து ஒரு பேப்பர் வருது, இங்கிலாந்து பேரண்ட் வருதுன்னா நிச்சயமே எல்லாத்துலையும் வெளியே வந்துடும். அது வந்து ஒரு வருஷத்துல பண்ணிடுவேன் நான். அதுக்கு இப்போ 20,000 கட்டணும், 4 லட்சம் கட்டணும். கட்டி பண்ணிட்டோம்னா அது அவ்வளோதான். ரெண்டாவது இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது பேர் வந்து ரெசர்ச், அதாவது ரிசர்ச் ரெக்வஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ரிசர்ச் ரெக்வஸ்ட்னா எங்க இருக்குன்னு நாம பணம் கட்டணும். பணம் கட்ட அவங்க தேடுவாங்க. நாம ஒரு 4 லட்சம் பணம் கட்டினா இந்த மாதிரி டைட்டில், அது தன்மின்கன்னு பேர் வச்சிருக்கேன். அதாவது பானு பீட்டோ டிகே அப்படின்னு தலைப்பு கொடுத்தாச்சு. தமிழ்ல பேர் வச்சாச்சு, தன்மின்கண், தானா மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு பேர் வச்சாச்சு. இந்த தலைப்புல அவங்கள பணம் கட்டணும்னா அவங்க ரிசர்ச் பண்ணி கேட்பாங்க, உலகம் பூரா பார்ப்பானுங்க. யாருமே இல்லை அப்படின்னா அப்புறம் வந்து அவ்வளவுதான், பேடன்ட் கம்ப்ளீட் கொடுப்பாங்க. அது வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அது பேப்பர்ல வந்துருச்சுன்னா எல்லாம் இங்கிலாந்துல பேடன்ட் வாங்கினாவே டக் 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 டக்னு எல்லா பேப்பருக்கு அது போயிடும். இந்த பார்ட்டிகள் எல்லாத்துக்கும் வந்து பார்ப்பாங்க. அப்புறம் பேடன்ட் வந்ததுக்கு அப்புறம் கமர்ஷியல் வரும். கமர்ஷியலுக்கான பேடன்ட் இருக்குது. இந்த ரெண்டாவது இப்ப ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியம். 9A சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் வந்து எப்படின்னு ஒரு 3 மாசத்துல அல்லது 1 மாசத்துல அது உள்ள படம் கட்டி செலுத்திடுவான். அது அவன் டைம் எடுத்துக்குவான். அதெல்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷம் டைம் எடுத்துக்குவான். அதெல்லாம் பார்த்துட்டு யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னா எனக்கே நல்லா தெரியும். 50 வருஷம் எவனுமே இதை பத்தி இப்படி ஒரு வீக் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. அந்த வீக் ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணது யாருக்கும் தெரியாது. வீக் ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் வீக் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங் ஃபோர்ஸை வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ்டா பார்த்துருக்கேன். ஓப்பன்ல வெளியே சாதாரண நீங்க சாதாரண ஒரு தண்ணி, ஒரு 2 ml தண்ணியில 2 ml தான், வெறும் ரெண்டு சொட்டு தண்ணியில நீங்க வந்து ஒரு செம்பு கம்பி ஒரு அலுமினி கம்பி வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா 0.5 வோல்ட் கிடைக்கும், 5 மில்லி வோல்ட் கிடைக்கும், ஒரு 10 மைக்ரான் ஆம்பியர் கிடைக்கும். இதுதான் வீக் தியரின்னு பேரு. இந்த வீக் ஃபோர்ஸ் நான் டெவலப் பண்ணேன். முதல் அதான் நான் ஆராய்ச்சி பண்ணேன். அப்படி பண்ணும்போதுதான் நானும் என் பொண்ணும் ஆராய்ச்சி பண்ணி லைட், அப்புறம் வந்து ஒரு எல்இடி லைட் எரிய வச்சோம். வெறும் பச்சை தண்ணியில இருந்து எதுவுமே இல்லாம. அப்புறம் தான் தெரிஞ்சது ஏதோ உள்ள மறைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தேன். சரி இருக்கட்டும். இப்ப மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி நான் சொல்றேன். 46வது பாடம் சொல்லி முடிச்சாரு. அப்புறம் மறுபடியும் சாயங்காலம் 7:30 மணி 8 மணிக்கு பேசுவோம். திருமூலர் 500 வருடங்கள் வாழ்ந்ததற்கு சரித்திர ஆதாரங்கள் உண்டு. அது வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் குருவான பாபா இமயமலையில் தொடர்ந்து பல 100 ஆண்டுகள் இளமையுடன் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது. திருமூலர் 600-700 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த பாபாஜி என்பவர் பல ஆண்டுகளாக இமயமலையில் இளமையோடு வாழ்ந்து 2000 ஆண்டு இருக்கிறதாக நம்பப்படுகிறது. இதுவே தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும். முழு வளர்ச்சி அடைந்த பிறகு மனிதன் சாதாரண ஆகாரத்தை தொடர்ந்து மறுக்கிறது. நாம் கட்டாயப்படுத்தி திரிப்பதால் முதுமையும் மரணமும் ஏற்படுகிறது. நம்ம கட்டாயப்படுத்தி திரிக்கிறதுனாலதான் முதுமையும் மரணம் ஏற்படுகிறது. பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெர் நின்றார் நீடு வாழ்வார். இந்த குரலில் ஒழுக்க நெறி என்பது பரிணாம வளர்ச்சி, அதாவது அந்த பொறிவாயில் வாயை கட்டினா நோவை கட்டலாங்கிறது இதுதான் அடிப்படை. அப்ப புரியும், இந்த உடம்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆற்றல் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் கடன் வாங்காம இருப்போம். இப்ப நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். பணம் நமக்கு இயற்கையா வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம எதுக்கு கடன் வாங்குறோம்? அதே மாதிரி இப்ப நம்ம எதுக்கு உணவு சாப்பிட்டோம்னா, உணவு சாப்பிட்டா தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது ஏதோ பெரிய ஆற்றல் வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அது உடம்பு சுத்தம் பண்றப்போ உடம்பு நைட்ரஜன் ஓப்பன் சர்க்கியூட்டா மாறுது. முதல்ல உணவை நம்பி இருந்தது. அப்போ உடம்பு வெளியே இருக்கிற காற்று, நீர், வெப்பம், சூரிய வெளி அப்படியே சொல்லிட்டே போலாம். காஸ்மிக் இதுல இருந்து வாழ ஆரம்பிக்குது. அப்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது. நோயெல்லாம் நீங்கும் பொழுது நம்ம உணவை நாடணும் அவசியம் இல்லையே. இதைத்தான் வந்து பொறிவாயில் ஐந்தவித்தான். உண்மை உணர்ந்தது பிறகுதான் நீங்க உணவு கட்டுப்பாட்டுக்கு வர முடியும். உண்மை உணர்ந்ததுக்கு பிறகுதான் உணவு கட்டுப்பாட்டுக்கு வர முடியும். அப்ப உங்க ஆற்றல் வந்தா தானே ஒத்துப்பீங்க. உங்களுக்கு மயக்கம் வரல. அப்ப உங்களுக்கு ஆற்றல் உடம்பு பூரா ஆக்சிஜனா மாறிட்டு இருக்கு. நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருந்தா தான் மரணம் இல்லாம வர முடியும். 1998 டாக்டர் ஃபெரிட் முராட் அவர் தான் வந்து நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்க. அதை வந்து நீங்க ரா வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பழங்களும் காய்கறிகளும் ரா சாலடு மாதிரி பச்சை காய்கறி நறுக்க வெங்காயம், வெள்ளரிக்காய் இப்பெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி, இப்போ பொறி கூட சாப்பிட சொல்ல அதே தான். அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி அப்படி சாப்பிட்டா தான் அடப்புலாம் நீங்கும். அப்படி அடப்பு நீங்கினா மனிதனுக்கு மரணம் இல்லை, நோய் இல்லைன்னு நோபல் பரிசு வாங்கினார். ஆனால் யாரும் பின்பற்றல. அப்படி சொன்ன டாக்டரே தான் கொடுமையான நோயில் சித்திரவோடு அவர் செத்து போனார். யாரு? ஃபெரிட் முராட். அப்படித்தான் இருக்குது. மீண்டும் இதை பத்தி நம்ம இரவு 7:30 மணிக்கு நம்ம பேசுவோம். சரிங்களா? நன்றி.